நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கோவில் மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உள்ளே போய் பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. சரி ஒரு எட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் எல்லாரையும் பார்க்க போனோம். அப்போ வந்து எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, என்னையும் போன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஒரு குருக்கள் வந்து திடீர்னு இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு மறுபடியும் வந்து எனக்கு தீவார்த்தனை காட்ட ஆரம்பித்தார். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. தீவார்த்தனை காட்டுறது மட்டும் இல்லாமல் உள்ளே ரொம்ப நேரம் என்னவோ பண்ணிட்டு இருந்தார். இவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது வரைக்கும் முருகரை நல்லா பார்த்துட்டு இருந்தானே. உருண்டையும் ஒரு பூ எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இந்த பூவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அவ்வளோ நேரம் இருக்குது. அவ்வளோ நேரமும் நான் முருகரை பார்த்துட்டு முருகான்னு தான் சொல்லிகிட்டே இருந்தேன். லேட்டாக போன எனக்கு இவ்வளோ பெரிய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. நான் நினச்சேன்னா இல்லையோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நமக்கு ஒரு பேப்பர் கிடைச்சா எப்படி மடிப்போம், அதே போல் குங்குமத்தையும் திருநறையும் ஒரே பேப்பரில் மடித்து கொடுத்தாரு. இந்த பூ வேறு கிடைச்சிட்டா ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அதை நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி